தாவேக தலைவர் விஜய் திருச்சி அரியலூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் தற்போது விஜயை விமர்சனம் செய்து பெரம்பலூரில் போஸ்டர் ஒட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விஜயின் பிரச்சாரம் நேற்று ரத்தான நிலையில் அவரை விமர்சனம் செய்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெரம்பலூரில் தாவேக தலைவர் விஜயை விமர்சனம் செய்து பல்வேறு இடங்களில் போஸ்டர்களானது ஒட்டப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. பெரம்பலூரில் நேற்று இரவு தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தை ரசிகர்கள் தொண்டர்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து வாகனம் மெதுவாக சென்று நள்ளிரவை கடந்ததால் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரம் திட்டமிட்டபடி நடத்தப்படாமல் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. இதனால் விஜயை காண நேற்று மாலை முதல் நள்ளிரவு 12 மணி வரை திரண்டிருந்த தொண்டர்கள், ரசிகர்கள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏமாற்றம் அடைந்தனர். இது ஒரு புறம் இருக்க, இரவோடு இரவாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் இந்த சனிக்கிழமை தோறும் நடத்தப்படும் பிரச்சாரத்தை விமர்சிக்கும் வகையில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அதாவது, ப்ரோ அரசியல்னா ஏதோ வார இறுதி திரைப்பட வெளியீடு என்று நினைக்கிறார். ப்ரோ அரசியல்னா சனிக்கிழமை கட்சி அல்ல, அது 24/7 பணி. ப்ரோ இது உங்கள் அரசியல் யாத்திரையா இல்லை வார இறுதி நுழைவாயிலா என்று ஆங்கிலம் கலந்த தமிழுடன் விஜயின் இந்த பிரச்சாரத்தை விமர்சித்து பெரம்பலூர் நகர் பகுதிகளான 4 ரோடு, 3 ரோடு, துறைமங்கலம் மேம்பாலங்கள், பாலக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சுவரொட்டிகளானது ஒட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே விஜயின் பிரச்சாரம் நேற்று ரத்தான சூழலில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை விமர்சிக்கும் வகையில் ஒட்டப்பட்டுள்ள இந்த சுவரொட்டிகளால் பெரம்பலூரில் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சரவணன்.